வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காவை பவுடர் பண்ணிக்கலாம். 4-5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ மண்சட்டி கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கப் வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். கூடவே ஒரு 3 கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி விட்ட பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சிங் வாட்டரையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது வாஷ் பண்ண மீன் துண்டுகளை அதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம தாளித்து வச்சிருந்த கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். நம்மளோட மீன் குழம்பு ரெடி.